தன்ஷிகா வந்து இந்த வந்துருச்சு பாத்தீங்களா? நான் என்ன சொன்னேன்? சண்டை போடாதன்னு சொன்னேன். இப்ப பாருங்க, நல்ல வேளை கிக் கொடுக்காம நேரா வந்து நிப்பாட்டிட்டா. திருமண தேதி வந்து ஆகஸ்ட் 29ன்னு பிளான் பண்ணியிருக்கோம். அது என் பிறந்த நாள். வந்துடுறேன். ஏன்னா இந்த மைக்கு பிடிச்சா அது வேற பிரச்சனை ஆயிடும். அதனாலதான். வா, நீ பேசு. இல்ல, அவரோட நடிகர் சங்கம் கட்டிடம் வந்து ஆகஸ்ட் 15th வந்து ஃபினிஷ் பண்றதுக்கு அவர் புஷ் பண்றாரு, போராடுறாரு. அப்படியே ஆகஸ்ட் 29th அவரோட பிறந்தநாள் அன்னைக்கு திருமணம் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லாரும் வரணும், வாழ்த்தணும், வந்துருங்க. தேங்க்யூங்க. இதுக்கு மேலே உங்கள் டைம் வேஸ்ட் பண்ண விருப்பப்படல. ரொம்ப நன்றி. நீங்கள் எல்லாரும் வந்து காது கொடுத்து எனக்கு உங்கள் முகத்தில் இருக்கிற சந்தோஷம்தான் எனக்கு கிடைச்ச வாழ்த்துக்கள். நீங்கள் வந்து தனிப்பட்ட முறையில் நீங்கள் வந்து என்னை வாழ்த்துக்கள்னு சொல்கிறத விட உங்கள் எல்லாரையும் இப்படி பார்க்கும்போது, இதோ இங்கிட்டு பாருங்க இந்த சிரிப்பு, இதை விட என்ன வேணும்? இதுலேயே தெரியுது. வாழ்த்துக்கள் விஷாலுன்னு சொல்கிறாரு. அது போதும் எனக்கு, அது போதும். நெல்லை சுந்தரராஜன் என்ன, நீங்க சிரிக்கிறதும் சரி, அண்ணன் மக்கள்ராஜன் சரி, யாரா இருந்தாலும் நீங்க எல்லாரும் சிரிச்சது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் உங்ககிட்ட வந்து இது ஷேர் பண்ணிக்கிறது வந்து எனக்கு ரொம்ப, நான் யார்கிட்டயும், நான் எங்க அப்பா அம்மா கிட்ட சொன்னேன், தன்ஷிகா அப்பா கிட்ட சொன்னேன், அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொன்னேன். இப்போ என் ஃப்ரெண்ட்ஸு கண்டுபிடிச்சிட்டாங்க, நான் யார்கிட்டயும் சொல்லல. பட் இன்னைக்கு வந்து உங்க எல்லாருக்கும் நான் சொல்றது வந்து மனசு நிறைஞ்சு, எனக்கு தெரிஞ்சு இன்னைக்குதான் நான் சந்தோஷமா தூங்குவேன். நான் வந்து இது வந்து கண்டிப்பா இன்விடேஷன் வராதுன்னு நினைக்காதீங்க. இன்விடேஷன் வரும். ஆனா வாயால இன்விடேஷன் நான் வந்து இன்னைக்கு நான் கொடுக்குறேன். ஐ லவ் யூ ஆல். தேங்க்யூ. இப்படியே இருங்க, இப்படியே பாசிட்டிவா எல்லா படத்துக்கும் இப்படியே நீங்க சப்போர்ட் பண்ணுங்க. இந்த டீமுக்கு நான் மிகப்பெரிய வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். நீங்க ஜெயிக்கணும், நீங்க நல்லா இருக்கணும். கணேஷ் மாஸ்டர், அடுத்த வாட்டி நீங்க டேட்டு கொடுக்கலன்னா நான் உங்க வீட்டு வாசல்ல நிற்பேன். இல்ல, கல்யாணம் என்ன அதெல்லாம் ஒன்றும் முடிவு பண்ணல. பொண்ணு இப்பதான் முடிவு பண்ணியிருக்கேன். நான் இதை எல்லாமே முடிவு பண்ணிட்டேன்னா அப்புறம் வந்து யோகிடா மாதிரி ஆயிடும், கிக்கு தான் வரும். இந்த மேடை அன்பு, காதல், கல்யாணம் அப்படின்னு ரொம்ப அழகான உணர்வுகளால நிறைஞ்சிருக்கிறத பார்க்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. விழாவை சிறப்பித்த சிறப்பு விருந்தினர்களுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். ஃப்ரண்ட்ல இருக்கிறவங்க ஃபர்ஸ்ட் போட்டோஸ் எடுத்துட்டோம், அதுக்கப்புறம் பின்னாடி வீடியோ கவர் பண்ணிக்கலாம். ஸோ ப்ளீஸ் எந்திரிக்காம கொஞ்சம், ஐ மீன்